கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சந்ததியினருக்கும் சிறு பிராயம் முதலே கர்த்தருடைய வார்த்தையானது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதன் பொறுப்பு பெரியவர்களிடத்திலே உண்டு என்பதையும், கடந்த சந்ததியின் காலத்திலே என்ன நடைபெற்றது என்பதை ஒவ்வொருவரும் பின்வரும் சந்ததிகளுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொண்டோம். மேலும் சிப்போரால் பூவால் யார் என்பதை குறித்தும் அவர்களுடைய பெயருக்கான அர்த்தத்தையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முழுமையையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியில் மோசேயின் பெற்றோர்கள் யார், அவர்களுடைய கோத்திரம் எது, மோசேயின் தாயார் செய்த ஞானமுள்ள காரியம் என்ன, மோசேயின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆதியாமத்திலே எந்த இடத்திலே விட்டோமோ அங்கிருந்து யாத்ராகமத்திலே சரித்திரம் தொடர்கிறது. என்றாலும் 31 அல்லது 32 நூற்றாண்டுகள் கடந்துவிட்டது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல, ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்திலே 400 ஆண்டுகள் செலவு செய்ய வேண்டும். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அது 430 ஆண்டுகள் என்று சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களும் அதை உறுதி செய்கிறது. ஆம், ஆபிரகாம் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து 430 ஆண்டுகள். மேலும் தேவன் ஆபிரகாமினிடத்திலே அதை சொன்ன நாளிலிருந்து 400 ஆண்டுகள். யாத்ராகமம் என்றால் வெளியே வருதல் அல்லது வெளியே வரும் வழி என்று சொல்லலாம். இது வல்லமையினாலும் இரத்தத்தினாலும் மீட்பு கிடைத்ததை குறித்து சொல்லும் சரித்திரம். யாத்ராகமத்தின் செய்தி என்ன என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 29ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கலாம். கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:23 முதல். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அருமையானவர்களே, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல எகிப்திற்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். யாத்ராகமத்தை நாம் ஆரம்பிக்கும் போது அங்கே 21 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டங்களை குறித்து துல்லியமாக நாட்களை நாம் குறிக்க முடியாவிட்டாலும் ஆடு மேய்க்கும் பின்னணியத்தைச் சேர்ந்த சிறுவன் எகிப்திலே அரசனாயிருக்கும் பொழுதுதான் யோசேப்பு எகிப்திற்குள்ளே சென்றான். சொல்லப்போனால் அந்த அரசன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு தொடர்புடைய ஒரு மனிதனாகவே காணப்படுகிறான். எனவே இந்த அரச வம்சத்தினர் எகிப்தியர்களாலும் பகைக்கப்பட்டபடியினாலே இஸ்ரவேலர்களே அவர்களுடைய ஒரே நண்பர்களாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் பின்னான காலங்களிலே எகிப்திய தலைவர்கள் எழும்பி இந்த அரசனை மேற்கொண்டு ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்படி வந்த ஒரு அரசனே இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறான். மட்டுமல்ல, அவன் யோசேப்பை அறியாத ஒருவனாயும் இருக்கிறான். யாத்ராகம புத்தகத்திலே மோசேயைத்தான் ஒரு பிரதானமான மனிதனாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களான ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இவற்றை எழுதியதும் மோசேதான். யாத்ராகம புத்தகத்திலே மோசேயினுடைய வாழ்க்கை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் 40 ஆண்டுகள் அடங்கியதாக இருக்கிறது. எகிப்திலே பார்வோன் அரண்மனையிலே 40 ஆண்டுகள்,
இரண்டாவதாக மீதியானின் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள். மீண்டுமாக இஸ்ரவேலரின் தலைவராக வனாந்தரத்திலே அடுத்த 40 ஆண்டுகள். எகிப்திலே சூரிய கடவுளின் தேவாலயத்திலேயும் அரண்மனையிலும் அவன் பெற்ற பயிற்சியானது இஸ்ரவேல் மக்களை எகிப்தை விட்டு வெளியே வழிநடத்தி செல்வதற்கு தேவனை பின்பற்றும்படியாக அவனை ஆயத்தப்படுத்தவில்லை. இஸ்ரவேல் மக்களை அவன் தன்னந்தனியாக விடுவித்து வெளியே கொண்டு வர முடியாது என்பதை தேவன் வெளிப்படுத்தி அவனுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக 40 ஆண்டுகள் மோசேயை வனாந்தரத்திலே வைத்தார். இதை குறித்து ஒரு தேவ மனிதர் சொல்லும் பொழுது, தேவன் மோசேக்கு பீடி பட்டம் கொடுத்தார், அதாவது பேக் சைட் ஆஃப் த டெசர்ட் என்ற பட்டத்தை கொடுத்தார் என்று சொல்கிறார். மோசே எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு 40 ஆண்டு காலம் தேவன் தனது ஜனங்களை விடுதலை செய்வதற்காக மோசேயை ஆயத்தம் செய்து எகிப்திற்குள்ளே அனுப்புகிறார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர்களை சேர்த்து கொண்டு மோசே பார்வோனிடத்திற்கு செல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டான். இவ்வாறு அவன் மறுப்பது தேவனுக்கும் எகிப்தின் தேவர்களுக்கும் இடையிலே ஒரு போட்டியை உண்டு பண்ணுகிறது. எகிப்திலே ஜனங்கள் விக்கிரக வணக்கம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான சிலை வழிபாட்டு ஸ்தலங்கள் காணப்பட்டன. அதற்கு பின்னணியத்திலே தேவனை எதிர்க்கும் பிசாசானவன் இருந்தான். எகிப்தின் மதங்களிலே வல்லமை இருந்தது. 2 தீமோத்தேயு 3:8 பாருங்கள். என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். சரி, யாத்ராமம் 5:2 பார்ப்போம் என்றால், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறான். தேவன் பார்வோனுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவனை குறித்து அறிந்த பின்னர் அவர் தேவன் என்பதை அவனே ஒத்துக்கொண்டான். சரி, யாத்ராமம் 10:16 சற்றே கவனியுங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த சம்பவங்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது வாதைகள் ஏன் வந்தது என்ற கேள்வி வருகிறது. இது எகிப்தின் தேவர்களுக்கு எதிராக தேவாதி தேவன் செய்த யுத்தமே. எகிப்திலே வந்த வாதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு விரோதமாக வந்தது. யாத்ராமம் 12:12 நாம் பார்க்கிறது என்ன? அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் தேவர்களை விட மகா உன்னதமானவர், அவர்களை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை தன் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே தேவன் விரும்பினார். இந்த சரித்திரத்தை தான் யாத்ராம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்ராமத்தை 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக மோசே குறித்த சம்பவங்களை முதல் 11 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 12 முதல் 14 வரை வாதைகளையும் ஜனங்கள் எப்படி விடுதலை பெற்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். மூன்றாவதாக சீனாய் மலையை நோக்கி அவர்கள் புறப்படுவதை 15 முதல் 18 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அங்கே ஆவிக்குரிய போதனை அவர்களுக்கு கிடைக்கிறது. பின்னர் யாத்ராமம் 19 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்களிலே தேவன் கொடுத்த கற்பனைகளை குறித்து வாசிக்கிறோம். ஐந்தாவதாக யாத்ராமம் 25 முதல் 40 வரை ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அது செய்யப்படும் விதத்தை குறித்தும் பார்க்கிறோம். யாத்ராமம் 1 அதிகாரத்திற்குள்ளே வருவோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். வீர தீரமான 2 பெண்களை குறித்து குறிப்பாக நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். யாத்ராமத்தின் முதல் சில வசனங்கள் இதை ஆதியாமத்தோடு இணைக்கும் காரியமாய் இருக்கிறது. முதலாவதாக எகிப்திற்குள்ளே வந்தவர்களின் பெயர் பட்டியல் மற்றும் வருடங்கள் சுருக்கமாக விரைவாக சொல்லப்படுகிறது. யாத்ராமம் 1 அதிகாரம் 7 முதல் ஆதியாமத்தின் சம்பவங்கள் அப்படியே தொடர்கிறது என்று சொல்லலாம். யாத்ராமத்திலே முக்கியமான வாக்கியம் அல்லது கருத்து வாக்கியம் என்று சொன்னால் யாத்ராமம் 20 அதிகாரம் 2 வசனம். அது என்ன சொல்கிறது? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறது.
யாத்ராகமம் 1 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பாருங்கள். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும், அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். யாத்ராகமம் ஆதியாமத்தின் தொடராயிருக்கிறது. யோசேப்பின் மரணமானது ஆதியாமத்தை நிறைவு செய்கிறது. யாத்ராகமம் 1 அதிகாரம் 6 வசனத்திலே யோசேப்பும் அவருடைய சகோதரரும், அதாவது அந்த குறிப்பிட்ட சந்ததியினர் எல்லாரும் மரித்து போனார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. 350 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது. ஆதியாகமம் 46 அதிகாரத்திலே எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி பெரிய ஒரு ஜாதி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். யாத்ராகமம் 1 அதிகாரம் 7 வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 8 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்றிருப்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வசனம் 8: யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஆம், அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதைப் போல யோசேப்பை குறித்து கேள்விப்படாத ஒரு மனிதன் அங்கே அரசனாயிருக்கிறான். இடைப்பட்ட காலத்திலே அரசனாயிருந்த ஹிக்சாஸ் அல்லது மேய்ப்பர்களின் வரிசையிலே வந்த அரசர்கள் அரியணையை விட்டு அகற்றப்பட்டு பழைய எகிப்திய அரச பரம்பரையினர் மீண்டும் அரியணைக்கு வருகிறார்கள். இந்த புதிய அரசன் யோசேப்பை குறித்து எதுவுமே கேள்விப்படவில்லை. யோசேப்பை குறித்த எந்த கரிசனையும் அவனுக்கு இல்லை. அவனுடைய சந்ததியாரை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அருமையானவர்களே, இந்த 8 வசனத்திலே ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளின் ஊழியத்தை குறித்து முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுகின்ற சிறுவர் ஊழியங்கள் ஏன் இந்த வசனத்தை முக்கியத்துவப்படுத்தவில்லை என்ற கேள்வி எழும்புகிறது. இந்த வசனத்தையும் அவர்கள் பயன்படுத்தலாம். அருமையானவர்களே, ஒவ்வொரு சந்ததியினருக்கும் சிறு பிராயம் முதலே கர்த்தருடைய வார்த்தையானது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அதன் பொறுப்பு பெரியவர்களிடத்திலே உண்டு. நாம் சிறு பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதை குறித்து கவனமின்றி இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம் என்றால் வேத வசனங்களையே ஒரு சந்ததி மறந்து போகும் காலம் உருவாகிவிடும். கொக்கோ கோலா கம்பெனியின் மிக முக்கியமான உறுப்பினர் இதை குறித்து ஒருமுறை சொல்லும் பொழுது, ஒவ்வொரு பாட்டில் கொக்கோ கோலாவிலுமிருந்து வருகிற வருமானத்திலும் ஒரு பகுதி விளம்பரத்திற்காக செலவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். அதை கவனித்துக் கொண்டிருந்த ஊழியர் ஒருவர், இவ்வளவு உலகமறிந்த பொருளை குறித்து ஏன் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். மட்டுமல்ல, ஒரு சிறிய கிராமத்திலே 13 இடங்களிலே கொக்கோ கோலாவை குறித்த விளம்பர பலகை இருக்கிறதே, ஏன் இது தேவையா என்றும் அவர் கேட்டார். அளவுக்கு அதிகமாக நீங்கள் விளம்பரம் செய்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினார். அதற்கு அந்த நபர் சொன்னது என்ன தெரியுமா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் இளைஞராய் இருந்தபொழுது இருந்த அநேக பொருட்கள் இன்றைக்கு வியாபாரத்தில் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் அதை குறித்து சரியானபடி விளம்பரம் செய்யாததே அதன் காரணம் என்று சொன்னார். சரி, இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அரியணையிலே இருக்கிறான். அதை போலத்தான் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே ஒரு புதிய சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத சந்ததியாகவே இருக்கும். இன்று நடுத்தர வயதிலே இருக்கிறவர்களும் இளைஞர்களாக இருப்பவர்களும் கூட இந்தியா சுதந்திரம் அடைந்த நாட்களின் காலங்களை குறித்த எண்ணமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டங்களிலே அவர்கள் பிறந்ததில்லை. அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்கள் கடந்து வந்த பாடுகள், துன்பங்களை இவர்கள் அறிந்ததில்லை. எனவே இவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே பிரியமானவர்களே, கடந்த சந்ததி நாட்களிலே என்ன நடைபெற்றது என்பதை ஒவ்வொரு சந்ததியினரும் தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை போலத்தான் யோசேப்பை குறித்த எந்த அறிவும் இல்லாத சந்ததி அந்நாட்களிலே எழுந்தது. ஒரு காலத்திலே யோசேப்பு சகல மனிதர்களாலும் அறியப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஒரு வீர தீரனாயிருந்தான். அவனுடைய சரீரத்தை கூட அங்கே இருந்து கானானுக்கு எடுத்துச் செல்ல முடியாத ஒரு நிலைமையிலே இருந்தது. ஆனால் இப்பொழுது அரியணைக்கு வந்திருக்கிற புதிய பார்வோன் அவனுக்கு முன்னால் இருந்த பார்வோனைப் போல இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணியத்தோடு நடத்தவில்லை. வசனங்கள் 9-10 பாருங்கள். அவன்
தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அருமையானவர்களே, எகிப்திற்கு விரோதமாக வருகிற எந்த ஒரு படையோடும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்வார்கள் என்றால் எகிப்து தோற்கடிக்கப்பட்டு விடும் என்ற நிலைமை இருந்தது. பார்வோனுக்கு அடிமைகள் தேவையானவர்களாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை உடனடியாக போக அனுமதித்திருப்பான் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு பதிலாக உலக ஞானத்தை பயன்படுத்தி பிரச்சனையான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்ள முயல்கிறான். வசனம் 11 பாருங்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கடுமையான வேலையை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் பிரமிடுகளை கட்டவில்லை. ஏனென்றால் அவையெல்லாம் ஏற்கனவே பல்லாண்டுகளுக்கு முன் அங்கே இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டசாலை பட்டணங்களை கட்டும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த பித்தோம், ராமசேஸ் என்ற பண்டசாலை பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள். இவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு செங்கல் செய்ய பண்ணி அதை கொண்டு அந்த பட்டணங்கள் கட்டப்பட்டன. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்பட ஆரம்பித்த காலங்களிலே செங்கோல் செய்வதற்கான வைக்கோலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் மேலே பார்வோனுக்கு இருந்த எரிச்சல் அதிகமாக அவர்களே அந்த வைக்கோலையும் சேகரிக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. மட்டுமல்ல, ஏற்கனவே செய்து கொண்டிருந்த செங்கல்களின் எண்ணிக்கையையும் குறைத்துவிடக்கூடாது என்று கூறப்பட்டது. இந்த காலகட்டத்திலே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்தார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எகிப்திய மக்கள் இஸ்ரவேலரின் வாழ்க்கையை மேலும் மேலும் கடினமானதாக்கினார்கள். வசனம் 12 பாருங்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆதியாகமம் 15:13 நாம் வாசிப்பது போல எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடினமான காலங்கள் உண்டு என்பதை தேவனே ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். பாருங்கள், அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அருமையானவர்களே, இந்த வசனத்திலே 3 காரியங்கள் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, அவர்கள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள். மூன்றாவதாக, அங்கே அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். யாத்ராகமம் 1 சில வசனங்களிலே இந்த முன் அறிவிப்புகள் யாவும் நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து 13 முதல் 15 வசனங்களை பாருங்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பீராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை அடிமையாக்கினது மட்டுமல்ல, அவர்களை தவறான முறையிலே நடத்தினார்கள். இவ்வாறு அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே தங்கியிருந்து அவர்கள் திரளாய் பெருகினார்கள். இவ்வாறாக இருந்த அடிமைத்தன மக்கள் கூட்டம் பெருகுவதை எகிப்திய மன்னனாகிய பார்வோன் கண்டான். எனவே இது தொடர்பாக எபிரேய மருத்துவச்சிகளோடு அவன் பேசி பிரச்சனைகளை தீர்க்க முற்படுகிறான். அருமையானவர்களே, இந்த சிப்பிராள் பூவாள் என்ற பெண்களுடைய பெயரின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வது ஆர்வம் தரக்கூடியதாயிருக்கும். சிப்பிராள் என்றால் அழகு என்று பொருள். பூவாள் என்றால் குறிப்பிடத்தக்க சிறப்பு என்று பொருள். மாலை வேளையிலே எடுக்கப்பட்ட படங்களாக எகிப்திய பெண்ணுங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எகிப்திலே வாழ்ந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே அழகு வெளிப்படும் ஒன்றாகவே காணப்படும். எகிப்திலே இந்த 2 பெண்களும் மிகவும் உயர்ந்த பொறுப்பிலே இருந்தவர்களாய் அவர்களுக்கு கீழே அநேக தாதிமாரை கொண்டவர்களாய் இருந்தார்கள்.
யாத்ராகமம் 1 அதிகாரம் 16 வசனம் பாருங்கள். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மணையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இயேசு கிறிஸ்து வரும் வம்சவழியை அளிப்பதற்காக பிசாசானவன் எடுத்த மற்றுமொரு முயற்சி இது என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கு கடந்து செல்லும் சந்ததிகளின் தொடர்ச்சியை அறுத்தெறிய வேண்டும் என்பதே பிசாசின் திட்டம். இவர்களை அழிப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது உலகத்தின் பல பகுதிகளிலே வாழும் மக்களுடைய உள்ளத்திற்கு சென்றடைந்திருப்பது ஆச்சரியமானது. இந்த எண்ணமானது பிசாசின் எண்ணம். எனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிலே எந்த ஒரு பங்கும் இல்லை. தேவனை குறித்த எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்கள்தான் யூதர்களை கொலை செய்ய வகை தேடுவார்கள். ஆனால் இருளான காலங்களிலே திருச்சபை என்பதும் யூதர்களுக்கு எதிராக உருவாகிறது. இது உண்மை. ஏனென்றால் இருளான காலங்களிலே திருச்சபையும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூரமாய் போய்விடுகிறது. வெளிப்படையான சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதத்தை முறையாக கற்றுக்கொண்ட எவரும் இப்படிப்பட்ட எண்ணத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியாது. இஸ்ரவேலின் பிள்ளைகளை கொலை செய்ய பிசாசு எடுத்த சதியிலே தேவன் தலையிடுகிறார். எபிரேய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டமானது நிறைவேறவில்லை. வசனம் 21 பாருங்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இந்த 2 பெண்களும் தேவனுக்கு கீழ்ப்படிவதா பார்வோனுக்கு கீழ்ப்படிவதா என்ற தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள். மட்டுமல்ல, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதை கற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் கீழ்ப்படிந்ததற்கான விளைவான தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சிப்பிராள் பூவாள் சந்ததியின் பெயர்கள் இஸ்ரவேலின் சந்ததியிலே இடம்பெறும்படியாக தேவன் செய்தார். தேசத்திலே அவர்கள் மதிக்கப்பட்டார்கள். வசனம் 22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். இவ்வாறு பார்வோன் சொன்ன ஆலோசனையின்படி செய்யப்படும் என்றால் சீக்கிரமாக எகிப்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் பார்வோனின் இந்த கட்டளையானது கீழ்ப்படியப்படவில்லை. யாத்ராகமத்தின் தொடர்ந்து வரும் அதிகாரங்கள் அதை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வரும்படியாக தேவன் மோசேயை எழுப்பினார். யாத்ராகமம் மீட்பின் மகத்துவத்தை கூறும் ஒரு புத்தகம். அருமையானவர்களே, இன்றும் தேவன் எப்படி நம்மை விடுதலை செய்கிறார் என்பதையும் விளக்கி காட்டும் ஒரு சரித்திரமாய் இது இருக்கிறது. இன்றைக்கும் தேவன் எப்படி நம்மை பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் ஏன் பிசாசினிடத்திலிருந்தும் விடுதலை செய்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. பரலோக வாழ்க்கைக்காக விடுதலை செய்கிறார் என்பதை இந்த புத்தகத்திலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த கருத்தை மனதிலே வைத்தவர்களாக நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். ஒரு நிகழ்ச்சியையும் தவற விட்டு விடாதீர்கள். இன்று நான் வாசித்த பகுதியிலே முக்கியமாக நாம் மனதிலே வைக்கக்கூடிய 2 காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, சந்ததி சந்ததியாக வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சிறுவர் ஊழியங்கள் மிக மிக முக்கியமானது. ஆனால் இன்று வர வர சிறுவர் ஊழியங்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவங்கள் குறைந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது வேதனைக்குரிய ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, சிறுவர் ஊழியங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்றால் அதற்கு முதலாவது முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்து அப்படிப்பட்ட ஊழியங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் வேத வசனங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றால் அதை தவற விட்டு விடாதிருங்கள். சிறு வயதிலேயே பிள்ளைகள் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அறிந்து கொள்ளும் பொழுது முதிர் வயதிலும் அதை அவர்கள் விடாதிருப்பார்கள். இரண்டாவதாக, சிப்பிராள் பூவாளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பார்வோனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம் என்பதை குறித்து உணர்ந்து தெளிவான தீர்மானத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து தேவனுடைய காரியங்களுக்கு முதலாவது கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதற்கான வெகுமதியை தேவன் கட்டாயம் தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. 21ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்கள் தேவன் தழைக்கும்படி செய்தார். உங்களுடைய குடும்பங்கள் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது நித்தியமாய்
சந்ததி சந்ததியாய் உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் யாத்ராம புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறோம். கர்த்தர்தாமே தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உம்முடைய மீட்பின் மகத்துவத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த மீட்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வரவும் நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலேயும் இன்றும் வாழுகிற எண்ணற்ற மக்களுக்காக நீர் வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்தை நாங்கள் சரியாய் அறிவிக்கிறவர்களாக இருக்கவும், புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படவும் எங்களை நீர் வழிநடத்தும். உலகம், மாமிசம், பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிற எண்ணற்ற மக்களை இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படியாய் நீரை வழிநடத்தும். உம்முடைய மீட்பின் திட்டத்தை புரிந்து கொண்டு விடுதலை பெற்று அனுபவிக்க எங்களை வழிநடத்தியல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் மீட்பின் அனுபவத்தை பரிபூர்ணமாய் அனுபவியாமல் இருக்கிற யாராவது இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த யாத்ராம புத்தகத்தை கற்று முடிக்கும் முன்பதாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையையும் பெரிய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? நாம் மோசேயின் தாயை போல ஞானமுள்ளவர்களாக செயல்படும் போது தேவன் நமக்கு கரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தனது புத்தகமாகிய வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்கள் மூலமாகவும் நம்மிடத்தில் சொல்லும்படியாக ஏதாவது ஒன்றை வைத்திருக்கிறார். நாம் ஞானத்தோடும் விசுவாசத்தோடும் செயல்படும் பொழுதும் தேவன் செயல்படும் விதம் ஆச்சரியமானதாக இருக்கும். தேவனுடைய காலம் வரும் முன்னதாக சில காரியங்களை நாம் நம்முடைய கரத்தில் எடுத்து செய்ய துணிகிறோம். அந்த நேரங்களில் நாம் தோல்வியை தான் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் காலத்தை அறியும் அறிவை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.